ஆல் தி பெஸ்ட். அவருடைய வலிமை தெரிஞ்சனால தான் இன்னைக்கு அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமே நடக்குது. இன்னைக்கு டிகே சிவகுமார் அவர்களை பொறுத்தவரை சுய லாபத்திற்காக, அவருடைய சொந்த லாபத்திற்காக, அதாவது அடுத்த முதலமைச்சராக வரணும், சித்தராமையா அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறாங்க. தேசிய அளவில் நம்முடைய அரசு அங்கே அணை கட்ட முடியாது என்று சொல்லிய பிறகு அணை கட்டுவதற்கான பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி டிகே சிவகுமார் அவங்க இங்கே வர்றாங்க. டிகே சிவகுமார் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அவர் எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம் பண்ணுறக்கு. நாங்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்வதே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை கண்டித்து. காரணம், டிகே சிவகுமார் அவங்கள வரவேற்றிருக்கிறீங்க, விஜயன் அவங்கள வரவேற்றிருக்கிறீங்க, கேரளாவுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துருக்கிறீங்க. அவருடைய வலிமை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். வலிமை இருக்குன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குன்னு. அந்த பவர்லாம் ஏன் இருக்குன்னா, நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது நம்ம கூட நிறைய பேர் வருவாங்க. அதை யாராவது வலிமைன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. டிகே சிவகுமார் அவர்களுக்கும் தெரியும் அவர்கள்